மே 16 கதையா விதையா? வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கருத்தாய் இறை வார்த்தையை அறிவி. 2 தீமோத்தேயு 4:2. இன்று எதிர்பார்த்த அளவு ஆத்தும அறுவடை இல்லாதது அதற்கான காரணங்களை ஆராய நம்மை தூண்டுகிறது. அறுவடை குறைவிற்கு ஒரு முக்கிய காரணம் தரமற்ற விதை. விதையின் தரம் விளைச்சலின் அளவை நிர்ணயிக்கும். விதைக்கிறவனின் ஓமையை விளக்குகையில் இயேசு விதையானது இறை வார்த்தை என்றார். லூக்கா 8:11. இன்றைய பிரசங்கங்கள் பலவற்றில் நற்செய்தியின் சாராம்சம் குறைந்து சுத்த சுவிசேஷத்திற்கு பதிலாக கதைகளும் சொந்த அனுபவங்களுமே கூறப்படுகின்றன. எதிர்ப்பு நிறைந்த இடங்களில் நற்செய்தி அறிவிக்க செல்லும் போது மிஷனரிகள் பயத்தினால் பலமிழக்கின்றனர். சில வேளை வரவேற்பில் மயங்கி இயேசு கிறிஸ்துதான் வழி என்று சொல்ல தைரியமின்றி இருப்போரும் உண்டு. கலாத்தியர் 1:9. கிறிஸ்தவர் அல்லாத உயர் அதிகாரிகள் பிரசங்க மேடைகளில் உடன் அமர்ந்திருக்கும் போதும் பேச துணிவின்றி இக்கட்டான நிலைக்கு சிலர் தள்ளப்படுகின்றனர். நற்செய்தியை தைரியமாய் பேச தனக்காய் வேண்டும்படி பவுல் போன்ற வீரரே மக்களை கேட்டுக்கொண்டனர். எபேசியர் 6:19. அறுவடை குறைவாயிருப்பதற்கு விதை நேர்த்தியாக இருந்தால் மட்டும் போதாது, நிலத்தின் தன்மையும் முக்கியம். வழியருகே உள்ள நிலம் கற்பாறையான நிலம், முள் நிறைந்த நிலம், 30 மடங்கு விளை நிலம், 60 மடங்கு விளை நிலம், 100 மடங்கு விளை நிலம் என்று 6 வகை நிலங்களை ஆண்டவர் வரிசைப்படுத்தினார். மத்தேயு 13:3-8. நமது நற்செய்தி பணி முயற்சிகளில் நாம் சாதக சிந்தனையுடன் இருப்பது அவசியம். எனினும் நிலத்தின் தன்மைகளை மறந்துவிடக்கூடாது. எல்லா இடங்களிலும் ஒன்று போல் கனி கிடைக்காவிட்டால் சோர்ந்து போகக்கூடாது. சபையானது பிந்திவிட்டது என்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவ மிஷனரியும் கால் வைக்கும் முன் தொலைதூர இடங்களுக்கும் சாத்தானின் சேவகர்கள் ஏற்கனவே சென்று விட்டனர். ஏறக்குறைய முழு கிராமமும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதால் அன்றைய மிஷனரிகளால் நாசரேத் என பெயரிடப்பட்ட கிராமத்திலிருந்து நான் வருகிறேன். ஆனால் அதற்கடுத்த கிராமமாகிய ஆழ்வார் திருநகரி இன்று வரை இந்துக்களின் ஆதிக்கத்திலேயே இருந்து வருகிறது. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசியாதபடி இந்த உலகத்தின் அதிபதி அவர்களுடைய மனதை குருடாக்கிவிட்டான் என்ற பவுலின் வார்த்தைகளை நினைவிற்கொள்வோம். 2 கொரிந்தியர் 4:4. பணிக்களங்களில் உள்ள லீதியாள்களின் இருதயங்களை ஆண்டவர் திறக்கும்படி நாம் வேண்ட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:14. நிலத்தின் தன்மைக்காய் ஜெபிக்கையில் நாம் உரிமை பாராட்ட பொருத்தமான திருவாக்கு சகரியா 4:7. மாபெரும் மலையே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன் நீ சமபூமியாவாய். ஊரெல்லாம் செல்வேன், பறை சாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். தந்தை எஸ்.ஜே. பெர்க்மான்ஸ்.